புலி மாதிரி இருக்காங்க ஐயா. புலி போச்சலடா அவங்கள. இப்ப போனீங்கடா அவனுங்க. என்னங்க நீங்க நல்லபடியா போய் நிரபராதியா வரணும்னா அட என் ஜுவல்லரி ஷாப்ப பொண்டாட்டி வழி அனுப்பி வச்ச யாருமே என்னைக்குமே தோத்ததில்ல, வெற்றியோட தான் வந்திருக்கானுங்க. ரெட்ட விரல காட்டிக்கிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ராமரு, கிருஷ்ணரு, அர்ஜுன, துரியோதன, கம்சன், ராவணன் இவங்கெல்லாம் போகும்போது இப்படிதான் ஆரத்தி எடுத்து அனுப்பினாங்க. நீ பொத்துறியா? குடுமையை வெட்டிடுவேன். என்னங்க நீங்க என்ன திட்டிட்டே இருப்பீங்கல்ல, நீங்க வர வரையும் இந்த நகையெல்லாம் நான் போடாம இருக்கேன். வேணாண்டி, இருக்கிற நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு பூஜை ரூம்லயே உட்காந்துட்டு நான் வர வரைக்கும். ஆனா ஒண்ணு, வெளியே மட்டும் வந்துடாத, இன்கம் டாக்ஸ் காரங்க பாத்துருவாங்க. சரிங்க. சாகறதுக்கு முன்னாடி 2 பேரும் செத்த கோழியை எப்படி சாப்பிடறானுங்க பாருங்க டேடி. சண்டை போற தடி பசங்களுக்கு இதை விட்டா வேற வேலை என்ன? டேய், நிச்சயமா இவங்களுக்கு தூக்கு கயிறு ரெட்ட பட்டையா போடணும்டா. சிங்கிளா போட்டோம்னா வெயிட் தங்காம அறந்துரும். நெத்தியில இருக்கிற பொட்டை பார்த்தா பெரிய பாளையத்தை பலியாடு மாதிரி இருக்குங்க. நீ பொத்துறியா? என் பொண்டாட்டி ஒரு பைத்தியம், ஆரத்தோட நிறுத்தாம பொட்டு வேற. Any problem? Everything is clear, sir. Good. Mr. Sir, இறங்க. டிவி வச்சாச்சா? BPL வாங்க. ஐயா சார், இன்னைக்கு 8 மணிக்கு இங்க விசாரணை இருக்குன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்டோரப்பட்டு சொல்லியாச்சு சார். காலை 7 மணிக்கு வரணும்னு சொல்லியாச்சு சார். பின்ன யாருமே வரல? தெரியாது சார். சரி, போலீஸ்காரங்களை கூட்டு போய் ஊர் மக்களை கூட்டு வா. சரிங்க சார். ஏமா, இன்னைக்கு விசாரணை கமிஷன் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். உங்களுக்கு நடந்த கஷ்டத்தையும் ஏற்பட்ட நஷ்டத்தையும் அங்க வந்து சொல்லுங்கம்மா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, எந்த நஷ்டமும் அடையல. நான் வரல. ஆமா, அன்னைக்கு எல்லாரும் கோர்ட்டுக்கு வந்து அநியாயம் நடந்தீங்க. அந்த கூட்டத்துல நான் இல்லையே. போங்கய்யா. மந்திரிக்கு எதிரா ஊர் முழுக்க புகார் கொடுத்திருக்கு தெரியுமா? எதுக்கு? ஃபேக்டரியில நடந்த விபத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக. எங்க விபத்து எப்ப நடந்தது? நியாயத்துக்காக தியாகம் பண்ணி எல்லாரும் போராடினீங்க. இப்ப அடம் பண்ணா எப்படி? வாங்க. நாங்க வரமாட்டோம். அப்படியா? வேற எப்படி சொல்லுவாங்க? நீங்க இலைய போட்டு பந்திய பரிமாறி தயாரா இருங்க, நாங்க வருவோம்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். மெட்ராஸ் கோர்ட்டுக்கு வந்து எங்க ஊர்ல அநியாயம் நடக்குது, மக்கள் எல்லாம் பலி ஆயிட்டாங்கன்னு புலம்புறாங்க. ஊரே சேர்ந்து புகார் கொடுத்துட்டு ஒருத்தர் கூட வராம இருந்தாங்கன்னா எப்படி? ஐயா, எத்தனையோ எலெக்ஷனை பார்த்தவங்கிற முறையில அனுபவத்துல சொல்றேன். இந்த மீட்டிங்க்கு, ஃபைட்டிங்க்கு, கவுண்டிங்க்கு மட்டும் இல்ல, இந்த கோர்ட்டுக்கு ஆளுங்களை வரவழைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. 2 லாரியை புக் பண்ணி ஒரு பாக்கெட் பிரியாணி போடுறேன்னு சொன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து யாரும் கவனிக்காதப்போ என் பிய கூட லாரியில ஏறிடுவான். ஜனங்க வீக்னஸ் அது. இந்த வேகாத வெயில்ல இங்க உட்காந்து வெந்து கருப்பாக போறீங்களோ, இல்ல இந்த கேஸ உதறிட்டு ஏசி கார்ல வீட்டுக்கு போக போறீங்களோ, அது உங்க இஷ்டம். ஆனா நான் மட்டும் இந்த டிவியை பார்த்துட்டு உட்காந்துக்க போறேன். சரி, 1 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அது வரைக்கும் பார்க்கலாம். ஒண்ணு இல்லைங்க, 4, 5, 6 கூட ஆகட்டும். ஆனா நான் இன்னைக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்க்கலாம், யாராவது வழி தெரியாம கூட வரலாம். அவங்க ஆட்டத்தை லைவா காட்டுறாங்க. நான் புலி, அவனுங்க ஆடுங்க. என்ன உதாரணம், என்ன உதாரணம்? மக்களுக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசி வீசி உங்க நாக்குல சரஸ்வதி கண்ணாப்புண்ணான்னு விளையாடுறா. சரி, விசாரணை கமிஷனுக்கு ஊர் ஜனங்க யாரும் வராத காரணத்தால. எக்ஸ்கியூஸ் மீ சார், யாரோ வராங்க. நீங்க? நாங்க சீனிவாசபுரத்தை சேர்ந்தவங்க. இங்க விசாரணை கமிஷன் நடக்குன்னு தெரிஞ்சு வந்தோம் ஐயா. சரி, உங்களுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்னு சொல்லுங்க. அநியாயமா? ஐயா, மந்திரி ஐயா, நீங்க எப்போ வந்தீங்க? நீங்க வரதா சொல்லிருந்தீங்கன்னா தோரணம் கட்டி கம்பு சுத்தி வரவேற்பு கொடுத்திருப்போமே. ஐயா, உங்களே விசாரிக்கிறாங்க. இவரு மந்திரிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மந்திரி அதுக்கு முன்னாடி எங்க ஆளுங்க அவரு? சத்துணவு திட்டம்னா அரிசி, சைக்கிள் திட்டம்னா சைக்கிள், இப்படி எந்த திட்டம்னாலும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் தாடி, சௌக்கியமா? நான் சௌக்கியமா இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடுங்க. சரி, பூச்சி மருந்து ஃபேக்டரியால உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன? பூச்சி மருந்து ஃபேக்டரியா? அந்த மாதிரி ஃபேக்டரி இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு எப்போ உத்தரவு போட்டாரு எங்க ஐயா. கேட்டீங்கல்ல, இப்ப நியாயம் என் பக்கம் இருக்கு. சட்டம் என்ன காப்பாத்தணும், நான் நிரபராதி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு உண்மை தெரியுமே.
அதனால இந்த டிவில ஆட்டம் போடுற 2 தடி பசங்களுக்கும் மரண தண்டனை, எனக்கு உயிர் பிச்சை. இது நிச்சயம். நீங்க சொன்ன மாதிரியே சொல்லிட்டேயா? ஒண்ணும் தப்பா சொல்லலையே? எதுவும் தப்பா பேசல. இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடா வளர்றீங்க? எங்களை பொய் சொல்ல சொல்லி நீங்க பணம் கொடுத்தீங்க, உண்மையை சொன்னா அவர் சத்தியம் வாங்கினாரு. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் நீதான் போல இருக்கு. அப்பா டிவில இந்த தர்மா இருக்கார் பாருங்க. எப்பா அது ஒண்ணும் லைவ் டெலிகாஸ்ட் இல்லப்பா, ஒன்லி ஹைலைட்ஸ். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது மட்டும் இல்ல, நீ தர்மத்தை காப்பாத்தினா தர்மம் ஒன்ன காப்பாத்தும். நீ தர்மத்தை கடைபிடிக்கல, அதான் தர்மம் ஒண்ணு தண்டிச்சிருச்சு. ஒரு தமிழ்நாட்டு மந்திரிக்கு முன்னாடியே நீ திருக்குறளை பத்தி எல்லாம் பேசுறல. நீ இப்படி ஏதாவது செஞ்சு தொலைப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் சிட்டில இருந்து ஸ்பெஷல் பார்ட்டியை வரவழைச்சிருக்கேன். சூப்பர். நல்ல எக்ஸசைஸ் பாடி. ட்ரெஸ் என்ன, பிரேஸ்லெட் என்ன, செயின் என்ன, காலக்கறாங்கப்பு. பாம்பேல இருந்து வராங்களா? அண்டர்வேல்ட்ல இருந்து. நீ அண்டர்வேல்ட்ல இருந்து கூப்பிட்டினா நான் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கூப்பிடுவேன். கூப்பிடு, தண்டிதான் வரும். பிரதர்ஸ், ஜட்ஜ் சார். இங்க 2, அங்க பாரு 6. கௌரவங்க 100 பேர் தான், ஆனா பாண்டவங்க 5 பேர். இதுல ஏன் பாத்திரம்? அது என்னது? இப்போ ஜி குலாப் ஜாமுன் ஆகும் பார். என்னது செய்வாங்க பாரு. நீங்க செய்யுங்கடா. நம்ம ஆளுங்களை அனுப்பி ஊர்க்காரங்களை கவனி. ஓகே சார்.
ஹலோ பிரதர், ஓகேயா இல்ல இன்னொரு டீங்கா? எனக்கு வேலை வைக்காம சூப்பரா கவனிச்சிட்டீங்க பிரதர்ஸ். இந்த நிலைமையில மட்டும் ஊர் ஜனங்க இங்க வந்தாங்கன்னா உன் நெஞ்சல முடிச்சு நிச்சயமா சூப் போட்டு குடிச்சிருவாங்க. என் மேல சத்தியமா உன் கதை இன்னையோட காலிடா. பல்ல கடிக்காத, புடுங்கி எடுத்துருவேன். இருங்க, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. பின்னாடி இருந்து குத்தத்தை என்னைக்குடா விட போறீங்க முட்டா கழுத? டேய், இப்பதானடா சொன்ன பின்னாடி இருந்து குத்தாதீங்கன்னு. என் பேச்ச கேட்க மாட்டேன்? நாங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா நாங்க கேட்கணுமா? குலாப் ஜாமா கிளீன் போல்ட். இப்ப நான் ஓங்கி குத்துறதுக்கு அப்புறம் அம்மானு கழுத மாதிரி கத்துனியா, அது கரெக்ட். ஆனா குத்துறதுக்கு முன்னாடி ஓடி வரும்போதே கழுத மாதிரி ஏன்டா கத்திக்கிட்டு வந்த கழுத? நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிக்கோ. யூஸ்லெஸ் ஃபெலோ. சுப்பிரமணியம், என்ன அடிக்க வேணாம் சொல்லியா? என்ன விட்டுற சொல்லியா? கையெடுத்து கும்புறையா? எந்திரி 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 எந்திரி. சுப்பிரமணியம், உனக்கு கோடி ரூபாய் தரேன். கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட்டா உனக்கு கமிஷனர் ஆக்கிடுறேன். ஏனுங்கம்னே, உங்க ஊர்ல நியாயம் கிடைக்காது, நீங்க கிடைச்சதுங்களா? நிச்சயமாங்க. உங்களுக்குங்க கைதி பிரதர்ஸ். ஐயா, எங்க ராமலட்சுமணன் தண்டனை அதிகமா கிடைக்காம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதான் சுப்பிரமணியம். ஏய்